வணக்கம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை தை முதல் நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு வந்திருக்கிறார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. சூரிய பகவானாலே நன்மை பெறுகிற 4 ராசிகள் இந்த தை மாதம் முழுக்க எவை என்று கேட்டால், இந்த மாத ராசி பலனில் சூரியன் உதவி செய்கிற ராசிகள் மீனம், மேஷம், விருச்சிகம், சிம்மம். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு சூரியனாலே உதவிகள் குறைவு. எனவே சூரிய வழிபாடு முக்கியம். இன்று தைப்பொங்கல் என்பதனால் எல்லா ராசிக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டுவீர்கள். காட்டணும். அப்போ சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் காசியபரே போற்றி, அதிதியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, உஷாதேவியே போற்றி, அருணனே போற்றி, இந்திரனே போற்றி, அஞ்சனா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரமாவது. இதை மறக்க வேண்டாம். 1. 2. சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க உதவி செய்கிற ராசிகளில் கொஞ்சம் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். யாருக்கு வருகிறார்? மிதுனத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். மகரத்திற்கு ராசியிலேயே வருகிறார். தனுசுக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். கடகத்திற்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். கன்னிக்கு 5ஆம் இடம், துலாமுக்கு 4ஆம் இடம், கும்பத்திற்கு 12ஆம் இடம். இதுவெல்லாம் சிறப்பில்லை. ரிஷபத்திற்கு 9ஆம் இடம், அதுவும் சிறப்பில்லை. எனவே இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும். இன்னைக்கு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற வெண்முரசுல கர்ணனை பற்றி விளக்கமாக அவர் எழுதியிருக்கிறார். 2 பகுதி, வெய்யோன் இருட்கணி, 26 பகுதிகளுடையது வெண்முரசுங்கிற புத்தகம். அதில் ஒரு பகுதி வெய்யோன், ஒரு பகுதி இருட்கணி. இந்த 2 புத்தகத்தையும் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு படிச்சு பார்க்கறது நல்லது. கர்ணனை பத்தி. கர்ணன் சூரிய புத்திரன், சூரியனுடைய மகன் கர்ணன். சூரியனுக்கு மகன் சனி பகவானும் சூரியனுடைய பையன்தான். யமுனா நதி சூரியனோட பொண்ணு. சுக்ரீவன் சூரியனோட அம்சம். மனு சூரியனோட பையன். எனவே இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது, குறிப்பாக கர்ணன் மானுடனாக வந்தவன், அவதாரமானவன் என்பதாக பல சாஸ்திர நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இதை படியுங்க. அல்லது அருட்செல்வ பேரரசன் மகாபாரதம் பற்றி எழுதியிருக்கிறார், அதை படிச்சு பாருங்க, நல்லது. நண்பர்களே, இன்னைக்கு ராசி பலன் என்ன எப்படி இருக்குன்னா, வழிபாடு பண்ணுங்க. ஒரு ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம். யார் அந்த ராசிக்காரர்? கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் பகல் வரைக்கும் இருக்கு. அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் வருது. எனவே இந்த திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் யாருக்குன்னு கேட்டால் கடகத்திற்கு. சார், பூசத்துக்கா, ஆயில்யத்துக்கா, புனர்பூசத்துக்கா? 3 பேருக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே இன்று அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மற்றபடி மீதமுள்ள ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு செய்யறது? சூரியனுக்கு தீபம் காட்டுங்க சொன்னோம். என்ன புஸ்தகம் படிக்கிறது சொன்னோம். இதையெல்லாம் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நல்லதெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நாளை வழக்கமான ராசி பலனை சொல்லுகிறோம். இன்று எல்லோரும் வழிபாடு செய்வீர்கள், கோயிலுக்கு போவீங்க. இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் மட்டும் முக்கிய முடிவெடுக்க வேண்டாம். அல்லது கடகராசிக்காக மற்றவர்களும் முடிவெடுக்க கூடாது. உதாரணமாக கடகராசிக்காரர் மாப்பிள்ளைன்னு வச்சுக்குவோம். அவருக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, இன்னைக்கு செய்ய வேண்டாம். கடகராசிக்காரருக்கு நகை வாங்க போறீங்க, அவரை கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு போனீங்கன்னா சண்டை சச்சரவு தான் வரும். எனவே கடகராசிக்காரரை இன்வால்வ் பண்ணாதீங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் என்பதை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்க செய்யலாம், ஆனால் கடகராசிக்காரருக்காக அவரை கூட்டிக் கொண்டு போய் செய்ய வேண்டாம். அவரோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு சரியா வராது. அதை மறந்துட வேண்டாம். நாங்கள் புரிகிற மாதிரி சொல்லுகிறோம் என்று நினைக்கிறோம். எனவே கடகராசிக்காரருக்காக நீங்கள் இன்று அவரை கூட்டிக் கொண்டு போய் அவரோட சேர்ந்து அவருக்காக எதையும் செய்யாதீர்கள். அல்லது அவருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது. இன்னைக்கு அவங்களோட புத்தி, கடகராசியோட புத்தியும் மனசும் ஒழுங்காக வேலை செய்யாது. சரியான முடிவெடுக்க முடியாது. அப்படி சரியான முடிவு எடுக்கிறோம்னு நினைச்சு எடுத்தாங்கன்னா அது தப்பாக தான் போகும். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். மற்றபடி மற்ற ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள்.
வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபமிடுங்கள், ஏழைகளுக்கு பொங்கல் கொடுங்கள், பசுமாட்டுக்கு அளவா கொடுங்க. மொத்தத்தில் தைப்பொங்கல் சிறப்பதற்கு நாங்கள் சூரிய பகவானை வேண்டிக் கொள்ளுகிறோம். சூரிய பகவானுடைய அப்பா காசியபர், அம்மா அதிதி இவர்களையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். மொத்தத்தில் இந்த நாள் சிறப்பாக இருக்கவும், மகிழ்ச்சி பொங்கவும், கெடுதல் மாறவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.